ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மோர் குழம்பு, அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஒரு மோர் குழம்புங்க. கேரட் போட்டு பச்சை மோர் குழம்பு இதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கேரட் பச்சை மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பெரிய சைஸில் ஒரு கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வேக வைக்கவெல்லாம் இல்லை, அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிர் கூட நம்ம இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் கேரட் போட்டிருக்குன்னு நீங்களாக சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கேரட் போட்டதே தெரியாது. குழந்தைய கேரட் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெறும் மோர் குழம்புன்னு நினச்சி சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ தயிரோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நல்லா கெட்டி தயிர் எடுத்துகிட்டு அது கூட கலந்தோம்னா தான் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக இருந்தது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க. ரொம்பவே சுலபமாக டேஸ்டியாக அருமையான கேரட் பச்சை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கேரளாவில் கேரட் தம்புலின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.